Dear students, good morning to all. So today we are going to discuss about structure of spermatozoa. ஒரு மனித விந்து செல்லினுடைய அமைப்பு பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ் இது பார்த்தோம் இல்லைங்களா? ரைட். ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் ஃப்ரம் த டெஸ்டிஸ் இஸ் கால்ட் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதாவது ஆண்களில் நம்ம முதன்மை பாலுறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிஸ்லேருந்து விந்து செல் உருவாகக்கூடிய நிகழ்வுக்கு நம்ம ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு விந்து செல்லினுடைய அமைப்பை பற்றி நம்ம இதில் பார்க்க இருக்கிறோம். ரைட். ஸோ இப்போ நமக்கு தெரியும் இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நம்ம படிக்கும் பொழுது டெஸ்டிஸ்லேருந்து நேரடியாக என்ன ஆகிறதில்ல அப்படின்னு சொன்னால் விந்து செல் உருவாவது கிடையாது. ஸோ அது பார்த்தோம்னு சொன்னால் ஸ்பெர்மாட்டிட்களாக மாறுது. அந்த ஸ்பெர்மாட்டிட் பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தலை, கழுத்து பகுதி, நடுவுடல் மற்றும் வால், ஸோ இந்த அமைப்புகளை கொண்ட ஒரு செல்லாக ஒரு முதிர்ந்த விந்து செல்லாக மாறுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த நிகழ்வுக்கு நாம ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் என்னது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் spermatid into a typical sperm is called spermiogenesis அப்படின்னு பேர். ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு முதிர்ந்த விந்து செல்லில் என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ரீஜியன்ஸ். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 1 ஹெட் ரீஜியன், நம்பர் 2 நெக், நம்பர் 3 மிடில் பீஸ், நம்பர் 4 டெயில் ரீஜியன். ஸோ இப்படி 4 பகுதிகள் இருக்கு. தலைப்பகுதி, கழுத்து பகுதி, மிடில் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுவுடல் பகுதி மற்றும் டெயில்னு சொல்லக்கூடிய வால் பகுதி. இப்படி 4 பகுதிகளை உள்ளடக்கியதாக மனித விந்து செல்லானது காணப்படக்கூடியதாக இருக்கு. ரைட். இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் an haploid. haploid அப்படின்னா உங்களுக்கு தெரியும் n நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஸோ ஆண்ல மேல் செல்ல பார்த்தோம்னா 1n, அதே மாதிரி ஃபீமேல்ல பார்த்தோம்னா 1n இருக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்து ஜைகோட்ல பார்த்தோம் அப்படின்னா இருமை நிலை, டிப்ளாய்ட் நிலையில செல்லானது இருக்கும். ஜைகோட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ விந்து செல் அப்படின்னு சொல்லும்போது ஹேப்ளாய்ட் ஒற்றைமை குரோமோசோம்களை கொண்டதாக இருக்கு. அண்ட் ஹேவிங் ஃபிளஜெல்லி கசை இலைகளை கொண்டதாக இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அண்ட் இட் இஸ் மைக்ராஸ்கோபிக். ஸோ கண்ணால் பார்க்க முடியாது, நுண்ணோக்கினால் மட்டுமே பார்க்கக்கூடிய மிகச்சிறிய செல். ஸோ மைக்ராஸ்கோபிக் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மொட்டைல். ஸோ மொட்டைல் அப்படின்னு அர்த்தம் மூமெண்ட். ஸோ நகரும் திறன் கொண்டதாக இருக்கு. அப்போ கசையிலை நுண்ணோக்கினால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒற்றைமைய குரோமோசோம்களை கொண்டு மற்றும் நகரும் திறனுடையதாக மனித விந்து செல்லானது காணப்படுகிறது அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரைட். இப்போ இதில் நம்ம 4 பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஹெட் ரீஜியன், தலைப்பகுதி. ஹெட் ரீஜியன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ், நேம்லி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 1 நியூக்ளியஸ் அண்ட் நம்பர் 2 அக்ரோசோம். ரைட். உட்கரு அப்படிங்கிற ஒரு பகுதியையும் அக்ரோசோம் சொல்லக்கூடிய பகுதியும் உள்ளடக்கியதாக தலைப்பகுதி இருக்கு. சரி. அப்போ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதுதான் நியூக்ளியஸ், உட்கரு. ஸோ உட்கரு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கு, தட்டையாக, அதே மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கு. இதுக்குள்ள பார்த்தோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா n நம்பர் ஆஃப் குரோமோசோம், ஹேப்ளாய்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒற்றைமைய குரோமோசோம்களை கொண்டதாக இருக்கு. இந்த நியூக்ளியஸ் இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப், இது எதனால உருவானது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் சம் ஆஃப் த பேசிக் ப்ரோட்டீன். ரைட். டிஎன்ஏ மற்றும் அடிப்படை புரதங்களால் உருவானது தான் நியூக்ளியஸ். ரைட். அதுக்கு அடுத்தது இந்த நியூக்ளியஸ்க்கு மேலே ஆன்டீரியர் போர்ஷன் ஆஃப் தி நியூக்ளியஸ் மேற்புற பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் a cap like pointed structure name is called acrosome. ஒரு தொப்பி போன்று ஒரு அமைப்பானது இந்த உட்கருவுக்கு மேல்புற பகுதியில், இங்கே பாருங்க, ஒரு மேல்புற பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அக்ரோசோம் அப்படின்னு பேர். இந்த அக்ரோசோம்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அக்ரோசோம் கண்டைன்ஸ் சம் ஆஃப் த புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ். புரதத்தை செரிக்கக்கூடிய நொதிகள் இந்த அக்ரோசோம்ல இருக்கு. It has many enzymes. இது பார்த்தோம்னா அதுல மிக முக்கியமாக ஹைலுரானிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம், ஹைலுரானிடேஸ் ஆர் ஸ்பெர்ம் லைசின் அப்படின்னு பேரு. 1 மார்க்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஓகே. அப்ப இந்த அக்ரோசோம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி நிறைய புரதத்தை வந்து செரிக்கக்கூடிய நொதிகளை வந்து பெற்றிருக்கு. அதுல மிக முக்கியமானது இந்த ஹைலூரானிடேஸ் ஆர் ஸ்பெர்ம் லைசின். இப்ப பாருங்க, இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இதான் வந்து ஓவம், பெண்ணினுடைய அண்ட செல். இந்த பெண்ணினுடைய அண்ட செல்லை சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னு சொன்னேன், நிறைய உரைகள் வந்து இருக்கும். அதை நம்ம அடுத்து பார்க்கலாம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜோனா, பெலிசிடா, அதே மாதிரி கரோனா ரேடியேட்டா, இந்த மாதிரியான உரைகள் வந்து இருக்கும். அப்போ டியூரிங் த ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இதான் வந்து ஸ்பெர்ம். ஸோ ஸ்பெர்ம்னுடைய தலைப்பகுதியில் மேலே வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு சொன்னால், இப்போ அக்ரோசோம் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த அண்டத்தை சூழ்ந்து காணப்படக்கூடிய இந்த உரைகளை டியூரிங் த ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதலின் பொழுது அண்டத்தை சூழ்ந்து காணப்படக்கூடிய இந்த புரதங்களான உரைகளை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த அக்ரோசோம் ஹைலூரானிடேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த என்சைம் இது என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் செதிச்சிடும். செதிச்சதுக்கு பிறகு என்ன ஆகும்னா, இந்த தலைப்பகுதியானது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இங்கே அண்ட செல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், கருவுறுதலுக்கு உள்ள தலைப்பகுதி வந்து உள்ளே போயிடும். அப்போ இந்த விந்து செல்லினுடைய தலைப்பகுதி உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா, கருவுறுதலின் பொழுது என்ன நடக்குது, விந்து செல்லினுடைய தலைப்பகுதியில் காணப்படக்கூடிய இந்த அக்ரோசோம்ல இருக்கக்கூடிய இந்த ஹைலூரானிடேஸ் ஆர் ஸ்பெர்ம் லைசின் சொல்லக்கூடிய இந்த என்சைம் இந்த அண்டத்தை சூழ்ந்து காணப்படக்கூடிய இந்த உரைகளை என்ன பண்ணுது, சிதைப்பதற்கு காரணமாக இருக்கு. ஸோ அக்ரோசோம் secrete an enzyme called hyaluronidase or the sperm lysine, which helps the penetration of the ovum during the fertilization. This is very very important. அடுத்தது, இந்த அக்ரோசோம் வந்து எங்கிருந்து சார் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, the acrosome is made from Golgi apparatus. Golgi complex நம்ம படிச்சிருப்பீங்க. ஸோ Golgi apparatus. ஸோ இந்த Golgi apparatusங்கிறது ஒரு செல்லுலார் ஆர்கனல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்பெர்மாட்டிட்னு நம்ம சொன்ன பாருங்க, ஸ்பெர்மாட்டிட் கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா கோல்கி அப்பராட்டஸ் இருக்கும். ஸோ அங்கிருந்து உருவானது தான் எது அப்படின்னு சொன்னால், இந்த அக்ரோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், நியூக்ளியஸ்க்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் லுக் லைக் ஏ கேப், ஒரு தொப்பி போன்று காணப்படக்கூடிய ஒரு பகுதி, கூர்மையான பாயிண்டட் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து அக்ரோசோம்னு சொல்லக்கூடிய பகுதி. அப்போ விந்து செல்ல 4 பகுதியில் இருக்கிறதா பார்த்தோம். ஹெட் ரீஜியன், தலைப்பகுதி, அதை தொடர்ந்து கழுத்து பகுதி, அதுக்கடுத்தது மிடில் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுவுடல் பகுதி, அதுக்கடுத்தது லாங்கஸ்ட் பார்ட் நம்ம சொல்லக்கூடிய டெயில் ரீஜன் பார்த்தோம். அந்த தலைப்பகுதியில் 2 பகுதிகள் இருக்கிறதா படித்தோம். ஒன் இஸ் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸில் n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி நியூக்ளியஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், டிஎன்ஏ அண்ட் பேசிக் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிஎன்ஏ வந்து என்ன செய்யும், கேரிஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், மரபு பொருட்களை, மரபு செய்திகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது அக்ரோசோம், இது வந்து பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால், இந்த த ஹோல் பாடி இஸ் கவர்ட் பை எ மெம்பரேன் கால்ட் பிளாஸ்மா மெம்பரேன். விந்து செல்லினுடைய முழு உடல் பகுதியும் இது வந்து பார்த்தோம்னா எதனால் கவர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால், பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், ரைட்? ஸோ இப்போ ஹெட் ரீஜன் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதை தொடர்ந்து தலைப்பகுதியை தொடர்ந்து அடுத்து குறுகலாக காணப்படக்கூடிய ஒரு நேரோ ரீஜன், ஒரு சிறிய பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் வந்து என்ன பகுதி அப்படின்னா நெக் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கழுத்து பகுதி which is present between the head and the middle piece. ஸோ தலைப்பகுதிக்கும் நடுவுடல் பகுதிக்கும் இடையில காணப்படக்கூடிய ஒரு சிறிய ஒரு குறுகலான பகுதி தான் வந்து எது அப்படின்னு சொன்னால் நெக் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெக் ரீஜியனில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், 2 பகுதிகள். ஒன்று ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அனதர் ஒன் டிஸ்டல் சென்ட்ரியோல். ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழில் அண்மை சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டல் சென்ட்ரியோல் அப்படிங்கிறது வந்து நம்ம சேய்மை சென்ட்ரியோல். அது என்ன சார் ப்ராக்சிமல் சென்ட்ரியோல்? ஸோ இதுதான் ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், இது டிஸ்டல் சென்ட்ரியோல், ரைட்? இதில் நல்லா கவனிக்கணும், முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், த சென்ட்ரியோல் விச் இஸ் நியரர் டு த நியூக்ளியஸ் இஸ் கால்ட் ப்ராக்சிமல் சென்ட்ரியோல். உட்கருவிற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த சென்ட்ரியோலுக்கு ப்ராக்சிமல் சென்ட்ரியோல்னு பேரு. த சென்ட்ரியோல் விச் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ் இஸ் கால்ட் டிஸ்டல் சென்ட்ரியோல். இந்த சென்ட்ரியோல் வந்து பார்த்தோம்னா நியூக்ளியஸ்ல இருந்து சற்று தொலைவில் வந்து இருக்கிறதுனால இதுக்கு சேய்மை சென்ட்ரியோல் அப்படின்ட்டு. சரி,
இப்போ இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் முக்கியமான ரோல் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இங்கே கவனிங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது 1n ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய n நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஓவம்னு வச்சிங்க. ஸோ இது வந்து ஸ்பெர்ம். ஸோ இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ஜைகோட் வந்து உருவாகும். ஸோ இப்போ ஜைகோட் வந்து உருவான பிறகு n+n 2n டிப்ளாய்டு, உங்களுக்கு தெரியும் கருமுட்டை. ஜைகோட் வந்து பார்த்தோம்னா இருமை நிலையில் இருக்கு. அப்போ அங்கே வந்து பார்த்தோம்னா என்ன நடக்குது, மைட்டாசிஸ் செல் பிரிதல் நடந்து நம்ம கிளீவேஜ்னு நம்ம படித்தோம், பிளவி பெருகல். அப்போ பிளவி பெருகல் நடந்து ஒரு செல் வந்து பார்த்தோம்னா எத்தனையா பிரியுது, இது வந்து டிப்ளாய்டு செல், இது வந்து 2 செல்லாக வந்து பிரியுது. அப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஜைகோட்டுக்கு வந்து அந்த செல் பிரிதலுக்கு வந்து மிக முக்கியம் வந்து சென்ட்ரியோல் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே 11ஆம் வகுப்புல செல் டிவிஷன் அந்த பாடத்தில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த சென்ட்ரியோல் தான் வந்து பார்த்தோம்னா செல் டிவிஷனுக்கு வந்து காரணம், ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஜைகோட்டுக்கு. அப்போ ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் பிளேஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஜைகோட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த சென்ட்ரியோல் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், அண்மை சென்ட்ரியோல். சரி சார், அப்போ டிஸ்டல் சென்ட்ரியோல்னு சொல்லக்கூடிய சேமி சென்ட்ரியோல் இது வந்து என்ன ரோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு ஆக்சியல் ஃபிலமெண்ட் பாருங்க, எல்லோ கலர்ல போட்டு பாருங்க, அச்சு இலையை வந்து உருவாக்குவதற்கு இந்த டிஸ்டல் சென்ட்ரியோல்ல இருந்து தான் எது உருவாகுது அப்படின்னு சொன்னா ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஆர் ஆக்சோனீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அச்சு இலையை வந்து உருவாக்குவதற்கு காரணமா இருக்கு. ஸோ இட்ஸ் வாட் வி கால் ஸ்கெலிட்டல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சேமை சென்ட்ரியோல், டிஸ்டல் சென்ட்ரியோல்ல இருந்து தான் என்ன உருவாகுது, ஆக்சியல் ஃபிலமெண்ட் அல்லது அச்சு இலையானது வந்து உருவாகுது. ரைட். ஸோ இது வந்து நம்ம எதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ரெண்டாவது பகுதியான விந்து செல்லினுடைய இரண்டாவது பகுதியான நெக் ரீஜியன். ரைட். அதுக்கு அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் மிடில் பீஸ், நடு பகுதி அப்படின்னு சொல்றோம், நடு உடல் பகுதி. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம சொன்னோம் இந்த டிஸ்டல் சென்ட்ரியோல்ல இருந்து ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஆர் ஆக்சோனீம் வந்து உருவாகுதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுருண்டு எது இருக்கு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது நல்லா கவனிங்க. ஸோ ஸ்பைரலி அரேஞ்ச்டு மைட்டோகாண்ட்ரியா எது மேலே, இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் மேலே வந்து ஒரு திருகு இலை மாதிரி வந்து காணப்படுது. ஸோ ஸ்பைரலி அரேஞ்ச்டு மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட், அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மிடில் பீஸ் ஆஃப் த ஸ்பெர்ம் இஸ் கால்ட் நெபன்கர்ன் அப்படின்னு பேர். இது வந்து 1 மார்க்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நெபன்கர்ன் அப்படின்னு பேர். அப்போ நடு உடல் பகுதியில் இந்த ஆக்சோனியம் ஆர் ஆக்சியல் ஃபிலமெண்ட்டை சுற்றி திருகு இலை போன்று மைட்டோகாண்ட்ரியானது ஸ்பைரலாக வந்து இருக்கு. இதுக்கு பேர் வந்து மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் ஆர் நெபன்கர்ன் அப்படின்னு பேர். அடுத்து மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு பேர், ஆற்றலின் சக்தி கோபுரங்கள்னு பேர். அப்போ சாதாரணமா ஒரு செல்ல வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அங்க வந்து என்ன ஆகுது, இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு ஏடிபி மூலக்கூறுகளின் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா ஆற்றலை வந்து உருவாக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இங்கே ஆற்றல் வந்து எதுக்கு சார் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, விந்து செல் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னோம், மொட்டைல் அப்படின்னு சொன்னோம். மொட்டைல் அப்படின்னு சொன்னா நகரக்கூடிய, மூமெண்ட் அப்படின்னு பேர். அப்ப அண்ட செல்லை வந்து கருவுற செய்வதற்கு விந்து செல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீந்தி செல்லணும். அப்ப நீந்தி செல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், இட் ரிக்வயர்ஸ் எனர்ஜி. ரைட். ஆற்றல் வந்து தேவை. அந்த ஆற்றல் எந்த வடிவத்தில் போகும் செல்களுக்கு அப்படின்னா இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏடிபி மாலிகூல்ஸ், ஏடிபி மூலக்கூறுகள் வடிவத்தில் செல்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆற்றலானது போகும். அப்போ அந்த ஏடிபி மூலக்கூறுகள் எப்படி எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியாவில் இருந்து. ரைட். ஸோ இதுதான் மிக மிக முக்கியம். ஸோ அப்போ ஒரு செல்லில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லி சொன்னாலே இங்கிருந்து நமக்கு என்ன உருவாகுது, it provides energy in the form of ATP, adenosine triphosphate அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மீண்டும் சொல்றேன். ஸோ கழுத்து பகுதியை தொடர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய பகுதி மிடில் பீஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மிடில் பீஸ்ல சென்ட்ரல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சியல் ஃபிலமெண்ட் இருக்கு, அச்சு இலை. ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஆல்சோ கால்ட் ஆக்சோனீம். அதை சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரலி அரேஞ்ச்டு mitochondria are called which is present in the middle piece of the sperm is called நெபன்கர்ன் அப்படின்னு பேர். அந்த மைட்டோகாண்ட்ரியா ஸ்பைரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏடிபி மூலக்கூறுகளை வந்து உருவாக்குது.
அப்படி உருவாகக்கூடிய இந்த ஏடிபி மூலப்பொருட்கள் எதுக்கு அப்படின்னு சொன்னா விந்து செல்களினுடைய நகர்ச்சிக்கு which helps the movement of sperm, right? ஸோ விந்து செல்களினுடைய நகர்வுக்கு தேவையான ஆற்றலை இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ரைட்டா? சரி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நடுவுடல் பகுதியை தொடர்ந்து அடுத்து மிக நீண்டு காணப்படக்கூடிய பகுதி இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்பெர்ம். ஸோ மனித விந்து செல்லியே மிக நீளமான பகுதியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா டெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வால் பகுதி. ஸோ இது வால் பகுதி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மையத்தில் மிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கு, ஆக்சோனி ஆர் ஆக்சியல் ஃபிலமெண்ட் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா எண்டு ரீஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேப்பரிங்காக வந்து இருக்கும். ஓகே, டேப்பரிங்காக வந்து இருக்கும். திஸ் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அந்த டைம் ஆஃப் எஜாகுலேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கலவையின் பொழுது ஏறத்தாழ 200 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த டைம் ஆஃப் எஜாகுலேஷன் வந்து வெளியேறக்கூடியதாக இருக்கு. 200 300 மில்லியன் விந்தணுக்களானது வெளியேற்றப்படும். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 60% ஆஃப் த ஸ்பெர்ம் வந்து பார்த்தோம்னு சொன்னா இன் நார்மல் ஷேப். நார்மல் ஷேப்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த மாதிரி ஹெட், நெக், மிடில் பீஸ், டெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 பகுதிகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் 60% வந்து ஹேவிங் நார்மல் ஷேப். அதில் 40% வந்து பார்த்தோம்னு சொன்னால் மொட்டிலிட்டி, அதாவது நல்ல வீரியத்தன்மை வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ விந்து செல்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் குறைந்தபட்சம் 40% விந்து செல்கள் வந்து வீரியமான நகர்வுத்தன்மையுடன் காணப்பட்டுச்சுன்னு சொன்னாதான் அது வந்து இயல்பான கருவுதலுக்கு வந்து மிக அவசியமான ஒன்றாகும். ரைட்டா? ஸோ இது வந்து மிக மிக முக்கியம். ஸோ இப்போ மீண்டும் ஒரு முறை வேகமாக சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஹியூமன் ஸ்பெர்மை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹாப்ளாய்டு செல் ஹேவிங் ஃப்ளஜலேட்டட், மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மொட்டைல். ஸோ அதாவது ஒற்றை மைய குரோமோசோம்களை கொண்டு கசையிலைகள் மற்றும் நுண்ணோக்கினால் மட்டும் காணப்படக்கூடிய நகரும் திறன் கொண்ட ஒரு செல் தான் வந்து மனிதனுடைய விந்து செல். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ரீஜியன்: ஹெட், நெக், மிடில் பீஸ் அண்ட் டெயில். தலை, கழுத்து பகுதி, நடுவுடல் மற்றும் வால் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்டில் வந்து பார்த்தோம்னா 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய உட்கரு, இரண்டாவது வந்து அக்ரோசோம். உட்கருவை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் சம் ஆஃப் த பேசிக் ப்ரோட்டீன் அண்ட் இட் கேரிஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது மேலே வந்து பார்த்தோம்னு சொன்னால் கேப் லைக் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் பிரசன்ட் above the nucleus is called acrosome. It contains proteolytic enzyme name is called hyaluronidase or sperm lysine, and these enzyme which helps to penetrate the ovum during the fertilization. ஸோ கருவுறுதலின் பொழுது அண்ட செல்லை சூழ்ந்து காணப்படக்கூடிய அந்த உரைகளை வந்து தொலைப்பதற்கு இந்த ஹைலூரானிடேஸ் ஆர் ஸ்பெர்ம் லைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் வந்து காரணமாக இருக்கு. அதை தொடர்ந்து அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த கழுத்து பகுதியை தலைப்பகுதியை தொடர்ந்து அடுத்து மிகச்சிறிய ஒரு குறுகலான பகுதி இருக்கு. நேம் இஸ் கால்டு நெக், கழுத்து பகுதின்னு சொல்றோம். அதுல 2 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொன்னா 2 சென்ட்ரியோல்ஸ் இருக்கு. ஒன் இஸ் நேம் இஸ் ஒன்று வந்து பார்த்தோம்னா ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், அண்மை சென்ட்ரியோல்னு சொல்கிறோம். இரண்டாவது வந்து டிஸ்டல் சென்ட்ரியோல்னு சொல்லக்கூடிய சேமி சென்ட்ரியோல். இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுல இருந்து வந்து ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியம் என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த டிவிஷன் ஆஃப் ஜைகோட், ரைட்? ஸோ முதல் பிளவி பெறுதலுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு. ஸோ அதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த கிளீவேஜ் நடந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு செல் வந்து 2 செல்லாக மாறும். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து டிஸ்டல் சென்ட்ரியோல். த சென்ட்ரியோல் விச் இஸ் பிரசன்ட் ஃபார் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ் இஸ் கால்ட் டிஸ்டல் சென்ட்ரியோல். ஸோ இதிலிருந்து என்ன உருவாகுதுன்னா ஆக்சோனீம் ஒரு ஆக்சியல் ஃபிலமெண்ட்னு சொல்லக்கூடிய அச்சு இலையானது வந்து உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் தேர்ட் ரீஜியன் ஆஃப் த ஸ்பெர்ம் இஸ் கால்ட் மிடில் பீஸ், நடுவுடல் பகுதி. ஸோ இந்த அச்சு இலையை சுற்றி வந்து பார்த்தோம்னா ஸ்பைரலி அரேஞ்ச்டு மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. அதுக்கு பேரு நம்ம மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் ஆர் நெபன்கர்ன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து இட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஸோ இந்த ஏடிபி மூலக்கூறுகள் வந்து பார்த்தோம்னா விந்து செல்லினுடைய நகர்வு இருக்கு. இட் ஹெல்ப்ஸ் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் இஸ் கால்டு டெயில் அப்படின்னு பார்க்குறோம், வால் பகுதி. ஸோ மையப்பகுதியில் அச்சியில் இருக்கும். ஸோ எண்டு ரீஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டேப் பாயிண்டடாக வந்து இருக்கும். ஸோ இது இந்த வால் பகுதி தான் வந்து பார்த்தோம்னா விந்து செல்லினுடைய நகர்வுக்கு இது மிக முக்கியமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் அபவுட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம்.
தேங்க்யூ.